உனக்கு அது போதை தருது, உனக்கு அது தவறுன்னு தெரிஞ்சு நீ அதை செய்கிற. ஸோ தவறுன்னு தெரிஞ்சு நீ செய்யும்போது யூ டிசர்வ் த பனிஷ்மெண்ட். இதில் யாரையும் குற்றம் சொல்கிறதோ, இதை சமுதாயத்தை குற்றம் சொல்கிறதோ, அரசை குற்றம் சொல்கிறதோ எதுவுமே நியாயமானது கிடையாது. உனக்கு தவறு, இது தப்பு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நீ உன்னுடைய வேரிலிருந்து உன்னை நான் திருத்திக்கணும். இது ஒவ்வொரு தாய் தகப்பனோட கடமை. பிள்ளைங்களை பிறந்துட்டோம், ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம், நாலேஜ் கொடுத்துட்டோம், ஸ்கூலில் படிக்க வச்சிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு குழந்தைங்களை நம்ம வளர்க்குறோம். நான் 15 வருஷமாக நான் நடேசன் பார்க்கில் இதே சமுதாயம் தாங்க இதே செய்யுது, இதே கவர்மெண்ட்டு தான் இதையும் செஞ்சிட்ருக்கு. ஒவ்வொரு கார்ப்பரேஷன் பார்க்கலையும் காலையும் மாலையும் யோகா வகுப்புகள் நடக்கிறது. எத்தனை பேர் குழந்தைங்களை கொண்டு வந்து விடுறீங்க யோகா கிளாஸுக்கு? நான் 15 வருஷமாக நடேசன் பார்க், டி நகர் நடேசன் பார்க்கில் நான் யோகா கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். மாலை 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் வகுப்பு எடுக்கிறேன். தரமான வகுப்பு. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஈவினிங் ஒரு 50 பேர் வருவாங்க, 40 பேர் வருவாங்க. இப்போ அப்படியே படிப்படியாக குறைஞ்சி 10 பேரும் 12 பேரும் இருக்காங்க. அந்த 10 பேரும் 12 பேர் வயசும் பார்த்திங்கன்னா 60லேருந்து 75 அவங்க தான் வராங்க. யங்ஸ்டர்ஸ் யாருமே காணும். ஏன்னா பேரண்ட்ஸ் அதுக்குரிய அட்டென்ஷன் தரதில்லை. ஈவினிங் ப்ரைம் ஹவர்ஸ்ங்க. யூ நோ வாட் இஸ் ப்ரைம் ஹவர்ஸ்? மீடியா உங்களை கட்டி போட்டு வச்சுருக்குது. அந்த நேரத்தில் தான் சிறப்பான உங்களுக்கு டிவி நிகழ்ச்சிகள்லாம் வரும். தாய்மார்கள் அதில் இருக்கீங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், யோகாவுக்கு எங்களால் காசு கொடுக்க முடியல, அவ்வளோ தூரம் போய் பண்ண முடியல, அதெல்லாம் வெரி எக்ஸ்பென்சிவான ஆர்ட் அப்படிங்கிற இடத்துல எக்ஸ்பென்ஸே வேண்டாம், ஒரு பைசா உங்களிடம் இருந்து வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். இந்த சமுதாயத்திற்காக. வர முடியலன்னு சொல்கிறீங்களா? அந்த எக்ஸ்பென்ஸை ஆட்டோ சார்ஜாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கிளாஸுக்கு வாங்க, நாங்கள் சொல்லித்தரோம். குழந்தைங்களை அழைச்சிட்டு வாங்க. அப்பார்ட் ஃப்ரம் குழந்தைங்க, இந்த குழந்தைங்க இது முடிஞ்சிச்சு. மிடில் ஏஜ் ஸ்ட்ரெஸ் பேலன்ஸ். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற அந்த மனதை கட்டுப்படுத்தலை அப்படின்னா அதை தொடர்ந்த பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனை. வீட்டில் அடுத்தது புருஷனை திட்டுவீங்க, குழந்தைங்கள திட்டுவீங்க, உங்கள்கிட்ட திட்டு வாங்கிட்டு போன புருஷன் ஆஃபீஸில் காட்டுவார், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை காட்டுவார், அங்கேருந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வீட்டில் காட்டுவார். திஸ் இஸ் கோயிங் டு பி எ வெரி பிக் செயின் ப்ராசஸ். இதுக்கெல்லாம் எங்கே ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்க? மனதை அடக்க முடியாது, ஆளணும். இப்போ மனசு தான் உங்களை ஆண்டுகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள்லாம் உங்களால் மனசை ஆளவே முடியாதுங்க. இது அலோபதி ப்ராடக்ட் கிடையாது, கொடுத்து வாயில் போட்டு மருந்து கொடுத்தா. நான் ஒரு வாரம் யோகா கிளாஸ் போனேன், எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல அப்படின்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள் உட்காந்தா மட்டும்தான் அந்த யோகா கிளாஸ்க்கு உட்காரக்கூடிய தன்மையே வரும். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் இதை யோகா பண்ணணுன்னா கூட உங்களுக்கு கர்மா வேணும். ஏன்னா உங்களுடைய உடலில் இருந்த கர்ம பாவ பதிவுகளை நீக்குவது தான் யோகா. நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது அத்தனை சோர்ஸ் ஆஃப் இம்ப்ரிண்ட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. இந்த யோகா பண்ணும்போது, இந்த தியானம் பண்ணும்போது அந்த இம்ப்ரிண்ட்ஸ் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போயிடும். அதற்கான பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கிறவங்களால தான் இந்த யோகாவை பண்ணவே முடியும் முதல்ல. அதர்வைஸ் பேசிட்டு கேட்டுட்டு அப்படி பாஸ் ஆகி பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. அதனால் இதை எல்லாரும் ஒரு வீடியோ பார்க்குற மாரி யோகா அப்படின்னு சொல்லிட்டு யோகாவுக்கு போகிறோம்ப்பா அப்படின்னு ஒரு மேட்டை சுருட்டிட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கிளாஸுக்கு போய் கையை தூக்கி காலை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அங்கே சிட்சாட் பண்ணிவிட்டு வரதுன்னா, ப்ளீஸ் டோன்ட் சே தட் யூ ஆர் டூயிங் யோகா. நீங்கள் அந்த கை காலெலாம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உங்களால் ஒரு தியானத்தில் ஒரு 10 நிமிஷம் உட்கார ஆரம்பித்து அந்த எண்ணங்கள் வரும் பாருங்கள், அந்த எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலைப்படுத்தி ஆரம்ப நாளில் ஒரு செகண்டுக்கு உங்களுக்கு 100க்கு மேற்பட்ட எண்ணங்கள் வரும். ஒரு 10 நாள் கழித்து அது 90 ஆகும், 80 ஆகும், அப்படியே ஒரு 10 லெவலுக்கு வரும். அது இட் வில் டேக் இயர்ஸ். அது ஒரு நாளில் நடக்காது. ஆனால் 0 ஸ்டேட்டுக்கு வந்துடுவேன்னா வர முடியாது. ஏன்னா 0 ஸ்டேட்டுக்கு வர்றது எய்தர் டெட் பாடியாக இருக்கணும், இல்லை கோமா ஸ்டேட்டாக இருக்கணும். அதேமாரி
கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படிம்பாங்க. ஏன்னா இறையையும் நீ தரிசிக்கலாம் அந்த 0 ஸ்டேட் போனீங்கன்னா, 0 to 7 ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா. அதனால்தான் யோகா பண்ணுங்க, குழந்தைங்களை யோகா பண்ணுங்க அப்படிங்கும்போது எதுக்கு சொல்கிறோம்? ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எது நல்லது, எது தீயது, எது நல்லொழுக்கம், இதை பண்ணால் உனக்கு கெட்டது. ஏன் இன்னைக்கு குழந்தைங்க நெருப்பை போய் தொட மாட்டேங்குதுங்க? நெருப்பு தொட்டால் சுடுன்னு தெரியும், ஆனால் சரக்கை தொட்டால் நம்ம வாழ்க்கை பின்னாடி அழியும்னு தெரியாது. இன்னைக்கு மாயையில் அதில் உழண்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீ இந்த யோகாவை கற்றுக் கொடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு எதை தொட்டால் எது கெடுதல், எந்த வழியில் போனால் எது நல்லது, எது நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும், நாளைக்கு நம்ம சமுதாயம் சிறப்பாக இருக்கும். யாரை எடுத்துட்டாலும் தான் பிள்ளைங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு நம்மள்டேந்து தான் சரி பண்ணிக்கிட்டு வரணும். அப்படிங்கிறத வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லாமல் முதல்ல நம்ம கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கிட்டோன்னா அஸ் அ பேரண்ட் நம்ம இதுக்கு இனிஷியேட் எடுக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சு, படிச்சிடுச்சு, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட்டுட்டு எந்த அளவுக்கு எந்த இடத்துல இலவச யோகா சொல்லி கொடுக்குற இடத்துக்கு போங்க. கமர்ஷியலைஸ் இடத்துக்கு தயவு பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் போகிறத அவாய்ட் பண்ணுங்கன்னே சொல்லுவேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் 15 நான் அவங்கள கமர்ஷியலைஸை தப்பாகவே சொல்லலை. அவங்க 15 நாள் சொல்லி கொடுப்பாங்க. 15 நாள் பேக்கேஜ் தான். அந்த 15 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் யோகா பண்ண வைப்பீங்களா? 15 நாளில் 1 வாரம் பண்ணுவாங்க, 2 நாள் பண்ணுவாங்க, அப்படியே விட்டு போயிடும். அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த சாம்பவி முத்ரா கற்றுக்கிட்டு வந்தவங்க எத்தனை பேர் இந்த சாம்பவி முத்ராவை இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லுங்கள். உட்காந்து தியானம் பண்ணுறோன்னு சொல்லுங்கள். நான் போய் சாம்பவி முத்ரா கற்றுக்கிட்டு வந்தேன், அவ்வளோதான். இந்த இதுக்கு போயிட்டு வந்தேன். எல்லாரும் வந்து ஒரு அட்ராக்ஷனில் தான் இருக்கீங்களே தவிர இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களை ஸ்கல்ப்சர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே. இலவச யோகா ஒவ்வொரு கார்ப்பரேஷன் பார்க்லேயும் நடக்குது. போங்க, உட்காருங்க. எங்கே தரமாக சொல்லி கொடுக்குறாங்களோ வருஷம் 365 நாளும் நடக்குதுங்க. அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த யோக பயிற்சி வரும். நம்ம சமுதாயமும் சீராகும். நாளைக்கு நல்ல அடுத்தவங்க சமுதாயத்தை பற்றியே விடுங்க. சமுதாய சிந்தனை வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ட்ராமேட்டிக் ஸ்பீச். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுமா, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நாளைக்கு நம்ம குழந்தைங்க சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைய கவனிங்க. அவளுக்கு எவ்வளோ நேரம் உட்காந்து ஒரு நற்கல்வி, யோகாங்கிறது நற்கல்வி, அதுக்கு பண்ண முடியும். ஆரம்பத்தில் குழந்தைங்க வராது, கொண்டு வந்து உட்காத்தி வைங்க, தியானம் பண்ண வைங்க, கண் மூடி கொஞ்சம் நேரம் உட்காத்தி வைங்க, அவ்வளோதான். தியானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு சொல்கிறது வந்து தானாக வராது. இதை பழக்கப்படுத்தினா தான் வரும். பழக்கப்படுத்துங்க. எல்கேஜியில் கொண்டு போன குழந்தைய கொண்டு போய் வச்சு புக்கை திறந்து வச்சு ஒரு பிஜி புக்கை கொடுத்தீங்கன்னா குழந்தை வேடிக்கை தான் பார்க்கும், ஒன்றும் இல்லைன்னு கொஞ்சம் நேரத்தில் தூக்கி போட்டுடும். அதுமாரி இல்லாமல் முறைப்படியான பயிற்சி, முதல்ல எல்கேஜிக்கு போகிற குழந்தைக்கு ஸ்டாண்டிங் லைன், கர்விங் லைன்லாம் கற்றுக் கொடுக்குற மாரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து படிநிலைக்கு கொண்டு வந்தால் அதுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும், அதுவே புக்கை எடுத்து படிக்கும். அதுபோல் பேரண்ட்ஸ் எல்லாம் செய்யுங்க. யார் மேலேயும் பழி போடாமல் நம்ம கடமை, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறது தான் யோகா, வேறு எதுவுமே இல்லை. நமக்கான ஒழுக்கத்தை நாம் யார் என்று நம்மை உள்முகமாக திரும்பி பார்க்க வைக்கிறது தான் யோகா. இதை வந்து நான் பேசிட்டேன் அப்படிங்கிறதுனால எதுவும் மாறிட போகிறதில்ல. இந்த பேச்சை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு தன்னை நல்வழிப்படுத்திக்கணும், தன் சார்ந்த குழந்தைங்களை, தன் குடும்பத்தை நல்வழிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. முயற்சி தான் செய்து பார்ப்போமே, எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், இதையும் முயன்று பார்ப்போமே. முயன்று பார்ப்பவர்களுக்கு பிரபஞ்சம் நிச்சயமாக நல்வழி காட்டும், நல்ல பதில் கொடுக்கும். எதிர்கால வாழ்க்கை, உங்கள் குழந்தை, உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும். எல்லா குடும்பங்களும் இணைந்தது தான் ஊரும் நாடும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சிறப்பாக இருக்கும். நம்ம அப்புறம் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம்.